வெல்கம் டு எயின்ஸ்டைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோவிங்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் வந்துட்டு -3 4 6 2ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்ஜாயிண்ட் ஏன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கொஸ்டினுவே லெட் ஏன்னு போட்டு எழுதிட்டு இந்த அப்படியே எழுதிக்கணும். எழுதினதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் சைன் மட்டும் மாற்றி அப்படி எழுதணும். -2 இங்கே -3 வந்துட்டு இங்கே வந்துடும், 2 மேலே போயிடும், இங்கே -6 -4ன்னு இங்கே கீழே எழுதணும். அவ்வளோதான். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன பார்க்க போகிறோன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லி இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3x3 மேட்ரிக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம லெட் ஏன்னு போட்டு இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ 3x3 மேட்ரிக்ஸில் இருக்கனால அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு 4x2 8 மைனஸ் எப்பயுமே ஃபார்முலா தெரியும், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அது போல் எழுதிக்கணும். 8 - 7 எழுதிட்டு அப்புறம் மைனஸ் சிம்பிள்ங்க போட்டுட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு அடுத்து இந்த 3x2 6 3x1 -3 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்த ப்ளஸ் போட்டுட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணணும். 3 7s are 21 -3 × 4 வந்துட்டு 12 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்த கீழே மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ஃபார்முலா படி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு இது இன்ட்டு பண்ணி எழுதணும். 3 2s are 6 3 7 1s are 7 அப்படின்னு எழுதிட்டு அடுத்த மறுபடியும் ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த தேர்ட் ரோவையும் இதையும் விட்டுட்டு இதையும் இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 7 2s are 14 3 3s are -9 ஃபார்முலா படி -9 வந்துடும். அதுக்கு அடுத்த தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட் காலத்தையும் விட்டுட்டு இன்ட்டு பண்ணணும். 3 × 1 3 4 × 1 4 -4 வந்துடும். அப்புறம் அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த தேர்ட் ரோவையும் செகண்ட் இதையும் விட்டுட்டு இதையும் இன்ட்டு பண்ணும்போது 2 2s are 4. இப்போ தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட் காலத்தையும் விட்டு நம்ம இங்கே எழுதிட்டோம். அதே மாதிரி தேர்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் விட்டு எழுதும்போது 2 × 1 2 -3 1s are 3 அது எழுதியாச்சு. அப்புறம் ப்ளஸ் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா தேர்ட் ரோவையும் தேர்டு காலத்தையும் விட்டுட்டு இதையும் இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 2 × 4 8 -3 × 3 9 த ஹோல் ட்ரான்ஸ்வர்ஸ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இது சால்வ் பண்ணால் தான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்கும். 8 - 1 8 - 7 1 வந்துட்டு 1 6 - 3 3 ஏன் 3 தான் வரும், ஆனால் இங்கே மைனஸ் இருக்கனால இந்த -3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 21 - 12 9 6 - 7 1 4 - 3 1 14 - 9 -5 3 - 4 -1 2 - 3 +1 ஏன்னா இந்த மைனஸும் இந்த மைனஸும் ஆட் ஆனால் +1 8 - 9 -9 இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதினோம்னா நமக்கு அட்ஜாயிண்ட் கிடச்சிரும். இந்த ரோவை காலமாக மாற்றி எழுதணும், காலமை ரோவாக மாற்றி எழுதணும். அப்படி தான் இப்போ எழுதணும். 1 -3 9 இது அப்படியே இந்த காலமாக எழுதிடணும். அதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்.